விரைவுச் செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். பொதுத்துறை வங்கிகள் வாடிக்கையாளர்களுக்கு கடன்கள் பெற வாய்ப்பு கொடுக்கவில்லை என்றால் கந்துவட்டிகள் அதிகரிக்கும் என நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பேசியுள்ளார். மதுரையில் வங்கி வாடிக்கையாளர்கள் தொடர்பு என்ற தலைப்பில் சிறப்பு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. 30க்கும் மேற்பட்ட பொதுத்துறை வங்கிகள் பங்கேற்ற இந்த நிகழ்ச்சியில் நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன், நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன், மாநகராட்சி ஆணையர் கார்த்திகேயன் மற்றும் வாடிக்கையாளர்கள் பங்கேற்றனர். விழாவில் நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பேசுகையில், திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் மக்கள் கையில் பணம் சென்று சேர நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது என்றார். நிவாரணம், கடன்கள் தள்ளுபடி என பல்வேறு வழிகளில் 5 மாதங்களில் 20,000 கோடி ரூபாய் அளவிற்கு மக்கள் கையில் பணம் கொடுக்கப்பட்டது என்றும் கூறினார். தொழில்நுட்பம் மற்றும் அடிப்படை கட்டமைப்புகளை மேம்படுத்துவதால் வாடிக்கையாளர்கள் அதிகரிப்பார்கள் என்றும், மக்களின் தேவைக்கு ஏற்ப பொதுத்துறை வங்கிகள் கடன்களை வழங்க வேண்டும் என்றும் அமைச்சர் வலியுறுத்தினார். அனுமதியின்றி வைக்கப்பட்ட தலைவர்கள் சிலைகளை அகற்றுவது குறித்து உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை அமல்படுத்த எடுத்த நடவடிக்கைகள் என்ன என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. கோவை அவிநாசி சாலை சந்திப்பில் முன்னாள் முதலமைச்சர்கள் எம்ஜிஆர், ஜெயலலிதா சிலைகள் அனுமதியின்றி வைக்கப்பட்டதாகவும் அவற்றை அகற்ற உத்தரவிட வேண்டும் என கோரியும் லோகநாதன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனு தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது தலைவர்கள் மரியாதைக்கு உரியவர்கள் என தெரிவித்த நீதிபதிகள், அதே நேரம் அரசு நிலங்கள் தலைவர்களின் சிலைகளை அமைக்கும் இடமாக மாற்றக்கூடாது என அறிவுறுத்தினர். அனுமதியின்றி வைக்கப்படும் சிலைகளை அகற்றுவது தொடர்பாக உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை அமல்படுத்தியது பற்றி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என தலைமைச் செயலருக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். வரி ஏய்ப்பு புகார் தொடர்பாக ஈரோடு, பெங்களூருவில் உள்ள SKM நிறுவனத்திற்கு சொந்தமான 35 இடங்களில் வருமான வரித்துறையினர் அதிரடி சோதனையில் இறங்கினர். ஈரோட்டை தலைமையிடமாக கொண்ட இந்த நிறுவனம் கால்நடை தீவன உற்பத்தி, முட்டை, பவுடர் ஏற்றுமதியில் ஈடுபட்டு வருகிறது. மேலும் சித்தா மருத்துவமனை நடத்துவதுடன் சித்தா மருந்து உற்பத்தியில் ஈடுபட்டுள்ளது. இந்நிலையில் வரி ஏய்ப்பு புகார் காரணமாக ஈரோட்டில் SKM நிறுவன உரிமையாளர் மயிலானந்தம் வீட்டில் வருமான வரித்துறையினர் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். அத்துடன் அங்குள்ள சித்தா மருந்தகம், நஞ்சை ஊத்துக்குழியில் உள்ள கால்நடை தீவன உற்பத்தி ஆலை மற்றும் சேலம், ஓசூர், பெங்களூருவில் SKM நிறுவனத்திற்கு சொந்தமான இடங்களிலும் சோதனை நடைபெறுகிறது. சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் கடப்பாக்கத்தில் உள்ள அரசு பள்ளியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திடீர் ஆய்வு செய்தார். விழுப்புரம் மாவட்டம் முதலியார்குப்பம் கிராமத்தில் இல்லம் தேடி கல்வி திட்டத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்க உள்ளார். இதற்காக அவர் தனது வீட்டில் இருந்து காரில் புறப்பட்டு சென்றார். செங்கல்பட்டு மாவட்டம் கடப்பாக்கம் வந்தபோது அங்குள்ள தனியார் பள்ளி மாணவிகள் முதல்வரின் வருகைக்காக காத்திருந்தனர். இதனை பார்த்த முதல்வர் சிறிது நேரம் மாணவிகளுடன் உரையாடினார். பின்னர் அப்பகுதியில் உள்ள கணபதி அரசு பள்ளியில் மு.க. ஸ்டாலின் திடீர் ஆய்வு செய்தார். அப்போது மாணவர்கள், ஆசிரியர்களிடம் முதலமைச்சர் உரையாடினார். பின்னர் அங்குள்ள சமையல் கூடத்திற்கு சென்ற முதல்வர் மாணவர்களுக்காக தயார் செய்யப்பட்ட மதிய உணவை பார்வையிட்டார். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே இல்லம் தேடி கல்வி திட்டத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று மாலை தொடங்கி வைக்க உள்ளார். தமிழகத்தில் கொரோனா ஊரடங்கு காலத்தில் பள்ளிகள் மூடப்பட்டிருந்ததால் மாணவர்களிடையே கற்றல் குறைபாடு இருப்பது கண்டறியப்பட்டது. இதனை களைய இல்லம் தேடி கல்வி என்ற திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இத்திட்டத்தில் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு வாரத்திற்கு ஒரு நாள் சுமார் 2 மணி நேரம் வரை வீடுகளுக்கே சென்று பாடம் நடத்தப்பட உள்ளது. இத்திட்டத்தை விழுப்புரம் மாவட்டம் முதலியார்குப்பத்தில் இன்று மாலை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைக்க உள்ளார். இதனையொட்டி அப்பகுதியில் 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். ஆசிரியர் பணி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு பணி வழங்க வலியுறுத்தி முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் சென்னை DPI வளாகத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கடந்த 2019ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 2144 முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களுக்கு ஆசிரியர் தேர்வு வாரியம் தேர்வுகளை நடத்தியது. இதில் பங்கேற்ற சில தேர்வர்கள் சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு பிறகே முதுகலை பட்டப்படிப்பை முடித்ததாக தெரிவித்து தேர்வில் வெற்றி பெற்றது செல்லாது என தேர்வு வாரியம் அறிவித்தது. ஆனால் தாங்கள் சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு முன்னரே பட்டப்படிப்பை முடித்துவிட்டதாக கூறி தேர்வு வாரிய அறிவிப்பை எதிர்த்து உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்றத்தை நாடிய தேர்வர்களுக்கு பணி வழங்க வேண்டும் என நீதிமன்றங்கள் உத்தரவிட்டுள்ளன. நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகும் ஆசிரியர் தேர்வு வாரிய அதிகாரிகள் தங்களை சந்திக்க மறுப்பதாகவும் பணி வழங்காமல் காலம் தாழ்த்துவதாகவும் முதுகலை பட்டதாரிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் நடவடிக்கையை கண்டித்து சுமார் 15 தேர்வர்கள் இன்று DPI வளாகத்தில் தொடர் காத்திருப்பு போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். மொத்தம் 15 பேர் இருக்கோம். 15 பேருக்குமே உயர்நீதிமன்ற ஆணை வாங்கியிருக்கோம். இதுவரைக்கும் எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கல. என்ன சொல்றாங்க சார் அதிகாரிகள்? அதிகாரியும் பார்க்க சந்திக்க விட மாட்டாங்க.
திருப்பூரில் நடுரோட்டில் தீப்பிடித்து எரிந்த காரால் பரபரப்பு ஏற்பட்டது. ஈரோடு மாவட்டம் நம்பியூரைச் சேர்ந்த குமார் திருப்பூர் பனியன் கம்பெனியில் ஆர்டர் கொடுத்துவிட்டு காரில் ஊர் திரும்பியுள்ளார். கூத்தம்பாளையம் அருகே சென்றபோது காரில் இருந்து திடீரென புகை வந்தது. இதனை கண்ட குமார் உடனடியாக காரில் இருந்து கீழே இறங்கிவிட்டார். சிறிது நேரத்தில் கார் தீப்பிடித்து மளமளவென பரவியது. திருப்பூர் வடக்கு தீயணைப்பு நிலைய வீரர்கள் வந்து தீயை அணைத்த போதும் கார் முழுவதுமாக எரிந்து சேதமடைந்தது. தீ விபத்திற்கான காரணம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கொரோனா பெருந்தொற்றை வென்றெடுக்க தேசமே ஒன்றிணைந்துள்ள நிலையில் ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழும் பாரம்பரிய வழக்கத்தை நம்மிடையே மீண்டும் அது தோற்றுவித்திருக்கிறது. இதுபோல் கொரோனாவை ஒழிக்க மத்திய மாநில அரசுகள் அறிவித்துள்ள தடுப்பூசி நடவடிக்கைக்கு நாம் அனைவரும் ஒன்றுபட்டு ஒத்துழைக்க வேண்டும். அனைவரும் தடுப்பூசியை போடும் வரையில் எந்த தனியொரு நபருக்கும் கொரோனாவிலிருந்து பாதுகாப்பு கிடைக்காது என்பது நிதர்சனம். தடுப்பூசி ஒவ்வொரு இந்தியனுக்கும் கிடைக்க வேண்டிய உரிமை. அதை உறுதி செய்வதற்காக நியூஸ் 18 முன்னெடுப்பே சஞ்சீவனி விழிப்புணர்வு இயக்கம். நாகாலாந்து மாநிலத்தின் கிழக்கு பகுதியில் உள்ள ஒரு கிராமம் பழங்கால தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி சுகாதாரமான குடிநீர் தேவையில் தன்னிறைவை எட்டியிருக்கிறது. பொருளாதார சிக்கல், தகவல் பரிமாற்றத்தில் ஏற்பட்ட பின்னடைவு என பல்வேறு இன்னல்களை கடந்து கிராம மக்கள் சாதித்தது எப்படி என்பதை சிறப்பு தொகுப்பில் பார்க்கலாம். In the far eastern part of Nagaland, locates a small yet beautiful village named Litim in Doensang district with a total population of around 900 and 170 households. The sanitation condition was very poor till 2015 in our village, and we were facing a lot of problems due to this airborne and waterborne diseases. When we started working on sanitation project, we realized that the transporting material from the plain lands to the hilly terrains was very difficult, and the cost was also very high. When we started communicating with the communities, they have come out with the idea about how they can build bamboo-based toilets, and I think it was very innovative idea. The community said, okay, whatever funds you can help us, you help us, and then the raise we will raise. And therefore the Dada Trust came in with the support of 40%, which we use the money to buy like cement, sand, which is not available here. But then the 60% share from the community, like from each household, is like they will contribute their own labor costs. In Nagaland, the communities have a very strong social structure and institutional mechanism, which is called village council. We have started working with the village councils. We build their capacity and we help them in terms of designing the solutions. And at the same time, we also help them to understand that how the systems could be sustainable. Hay ngan doje toilet ko chamban dola hay tangwan bhayaji. மேலும் பல செய்திகளை பார்க்கவிருக்கிறோம். குறிப்பாக தமிழகத்திற்கு 90,000 மெட்ரிக் டன் யூரியா ஒதுக்கீடு. விவரம் இடைவேளைக்கு பிறகு.